செம்மணியில் இதுவரை 52 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். உயிருக்கு போராடிய நபர் ஆம்புலன்ஸ் விட மறுத்து மருதங்கேணி வைத்தியசாலை அலட்சியம். இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டவர் கைது. கல்முனையில் சம்பவம். கோட்டபாயாவை போன்று சதிவலைக்குள் சிக்கும் அனுர விளைவு விரைவில். பாதாள உலக குழுவினருடன் அனுர அரசாங்கத்துக்கு தொடர்பு. நாமலுக்கு கிடைத்த செய்தி. கெஹலிய உட்பட 12 பேருக்கு நீதிமன்றம் விடுத்துள்ள அழைப்பாணை. மாட்டான் தாய் மனநிலையுடன் தமிழர்களை கையாள்கின்றனர் அமைச்சர் விஜித ஹேரத். அரசின் படுகொலைகளை அரசே விசாரிப்பது ஏற்புடையதல்ல தமிழரசு கட்சி. செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 52 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 47 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 12ஆம் நாள் நேற்று யாழ்ப்பாண நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. இதேவேளை மனித புதைகுழி அகழும் இடத்தில் துணிகளை ஒத்த சில பொருட்களும் அடையாளம் காணப்பட்டது. அத்துடன் செய்மதி படம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பகுதியிலும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து பெற்று வருகிறது. தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர், தடவையியல் போலீசார், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள், நல்லூர் பிரதேச சபையின் ஊழியர்கள் இணைந்து அகழ்வு பணியில் ஈடுபட்டனர். கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தர் இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கே புஷ்பகுமாரவின் வாகன சாரதியாக செயற்பட்டிருந்த ஒருவரை நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கையானது நேற்று அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதான பேருந்து நிலையத்துக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதுடன் 34 வயதுடைய கனகர் வீதி தம்புவில் பகுதியைச் சேர்ந்த கலகரட்னம் யுவராஜ் கைதாகியுள்ளார். அவர் செலியன் என அழைக்கப்படுகின்றார். கைதானவர் கடந்த 2007, 2008, 2009 கால பகுதியில் இனிய பாரதியின் சாரதியாக செயற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்தது. அத்துடன் தற்போது அவர் பொத்துவில் மட்டக்களப்பு வழித்தட பேருந்து சாரதியாக செயற்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று பொத்துவில் பகுதியிலிருந்து பலமை போன்று கல்முனை ஊடாக மட்டக்களப்புக்கு செல்லும் போது கல்முனை பிரதான பேருந்து நிலையத்தில் அருகில் காத்திருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் அவரை கைது செய்தவுடன் அம்பாறைக்கு மேலதிக விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இதேவேளை கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் யுத்த காலத்தில் கருணா அணியின் அம்பாறை மற்றும் திருக்கோவில் பகுதிக்கு பொறுப்பாக இருந்தவருமான புஷ்பகுமார் எனும் இனிய பாரதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்து விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார். திருக்கோவில் பிரதேசத்தில் உள்ள முனியக்காடு பகுதியில் வைத்து அவரது வீட்டை வைத்து இனிய பாரதி சுற்றி வளைக்கப்பட்டு புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் அவரது சகாவான சிவலிங்கம் தவசீலன் என்பவர் மட்டக்களப்பு சந்திவெளி பகுதியில் வைத்து கைதானார். இவர்கள் இருவரும் 1979ஆம் ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கைது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கடந்த 3 மாதங்களாக விசாரணை செய்யப்பட்டு முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தனால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக 2005 முதல் 2009ஆம் ஆண்டு வரை நடந்த பல திட்டமிட்ட குற்றங்களுக்காகவும் பல கடத்தல்கள், காணாமல் ஆக்குதல், கப்பம், அச்சுறுத்தல், கொலைகள், சிறுவர்களை பலவந்தமாக தனது படையில் இணைத்து போராளியாக்கியது போராளிகள் விவகாரம் 2011ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்குறித்த பல குற்றங்கள் அடிப்படையில் கடந்த காலங்களில் இனிய பாரதிக்கு கல்முனை நீதிமன்றத்தால் 10 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் எருப்பைக்கடவை வீதியில் தனது சொகுசு ஜீப் வாகனத்தில் 164 கிலோ கேரள கஞ்சா கடத்திய நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டு விடுதலையாகியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பொது சந்தையில் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மரக்கரை வாங்க வந்தது. மரக்கரை வாங்க இதில் மயங்கி விழுந்து தலையில் அடிபட்டு, இப்போ தலையில் அடிபட்டோன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் ஹோல் பண்ணணும், உங்கள் மருதங்கணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆம்புலன்ஸுக்கு போய் சொல்ல அவர் சொன்னார் என்னென்னா ஆம்புலன்ஸ் விடையலாம், நீங்கள் வேணுமுன்னா 1990 அடி சொல்லுங்க. அப்போ உயிருக்கு ஒரு ஆள் இங்கே போராடி கொண்டு நிற்கிது. அப்போ நாங்கள் ஆம்புலன்ஸுக்கு போய் அங்கே சொல்லிக்காவே என்ன செய்திருக்கணும், முதல்ல ஆம்புலன்ஸ் அனுப்பி இது உயிரை முதல் காப்பாற்ற ஒரு வழியை பார்த்துருக்கணும். அப்படி இல்லை, உயிருக்கு போராட ஒரு ஆளுக்கு ஆம்புலன்ஸ் இல்லைன்னு சொன்னால் ஏன் இதில் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் இருக்குது, ஆம்புலன்ஸ் இல்லைன்றாலும் பிரச்சனை இல்லை, ஆம்புலன்ஸ் உள்ளே இருந்தது. நான் டிரைவரோட கதைச்சேன், நான் டிரைவர் சொல்கிறேன் அது நான் டாக்டரோட இருக்கா காய்ச்சிட்டு வரேன், டாக்டர் அங்கே ஒழும்பே இல்லையா. அப்போ ஏன் இதில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இந்த ஒரு சின்ன வட்டாரத்துக்குள்ளேயே உதவி செய்ய முடியலைண்டா. இதில் ஒரு ஆள் இந்த ரத்தங்களை பாருங்க, இவ்விடத்தில் ரத்தம் இருக்குது, அடிபட்டு விழுந்து அந்த சாக துடிக்குது. பிறகு
பழைக்கு கோல் பண்ணி கொழும்புக்கு கோல் பண்ணி பழைய யாழ்ப்பாணத்துலேருந்து கோல் பண்ணி பழைய ஆம்புலன்ஸை தான் வந்து ஏற்றி கொண்டு போகுது. அப்போ இதில் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் இந்த இதில் அடிபட்டு கிடந்த ஒரு ஆளுக்கு உதவி செய்யலைன்னு சொன்னால் அது என்னத்துக்கு அந்த நிர்வாகம், அது என்னத்துக்கு அந்த அது இது யார் இதுக்கு பொறுப்பு? அதுதான் கேள்வி. என்னோட முதல் கேள்வி, யார் இதுக்கு பொறுப்பு? நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லும்போது ஆம்புலன்ஸ் உண்மையிலே நின்றதா? ஆம்புலன்ஸ் டிரைவரோட நான் கதைச்சேன். இப்போ ஆதாரம் என்னென்னா டிரைவர் ஆம்புலன்ஸ் டிரைவர் ஏன் அதில் நிற்கிறார்? ஆம்புலன்ஸ் அங்கே உள்ளே இருக்குது. நான் கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறார் நான் வரையலை, அவரில் நான் குற்றம் சொல்லலை. இந்த ஆஸ்பத்திரி இது வந்து என்னத்துக்காக இப்படியான இது இப்போ உதவி செய்கிற முதலுதவி செய்கிறதுக்கு தான் ஆம்புலன்ஸ். என்னத்துக்கு ஆம்புலன்ஸ்? முதலுதவி செய்கிறதுக்காகத்தான் ஆம்புலன்ஸ். அப்போ முதலுதவி செய்கிறதுக்கான ஆம்புலன்ஸ் வந்து ஏன் விட இல்லை? அதான் என்னோட கேள்வி. நான் ஒரு பொது மகனாக இருந்து தான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன். என்னத்துக்காக இப்படியான ஒரு இது? அதுக்கு வந்து யாரும் கட்டாயம் இதுக்கு பதில் சொல்லி ஆகும். நாங்கள் அங்கே போய் ஆம்புலன்ஸ் டிரைவரை கேட்க ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிறார் நான் ஒரு டாக்டரோட போய் கழிச்சிட்டு வரேன். அப்புறம் அவர் ஒழும்பே இல்லைன்னு சொன்னால் நான் போன டைம் என்ன 8:30 ஆகுது அங்கே போ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அந்த அவர் ஒழும்பாதை பற்றி கவலை இல்லை. ஆம்புலன்ஸ் வந்து எந்த டைமும் மக்களுக்கான சேவையை செய்யணும். அதுதான் ஆம்புலன்ஸுடைய வேல். நபருக்கு என்ன நடந்தது? மயங்கி விழுந்த நபருக்கு இதில் வந்து இருந்தவர் இந்த மரக்கறிகள் வாங்க வாரவர் இந்த அன்றைக்கி சைக்கிளையும் காட்டு இந்த இதில் வந்து இருந்துட்டு வலிப்பு மாதிரி கொண்டு வந்து விழுந்து மண்டை அடிவிடும் சத்தம் போய் கொண்டு நான் இல்லை சந்தையை துறந்து விட்டுட்டு நான் அதை கருத்தில் கொள்ள இல்லை. முதல்ல அவருக்கு ஒரு முதலுதவி செய்யணும் தானேன்ட்டு நான் போய் ஹாஸ்பிட்டலில் நேரடியாக சொல்லித்தானே இவ்வளோ பிரச்சனை நடக்கும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடும் பாதாள உலக கும்பலுக்கு அரசாங்கம் உதவி செய்வதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடம் கூட நிறைவடையாத நிலையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்கள் சடுதியாக அதிகரித்துள்ளன. நாடு முழுவதும் ஒவ்வொரு நாளும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. பாடம் படிப்பிக்க மேசை கதிரை கொண்டு வரச் சொன்ன அரசாங்கத்துக்கு நான் ஒன்றும் குறிப்பிட விரும்பவில்லை. அவர்களின் கட்சி உறுப்பினர்கள் கடத்தப்படுகின்றனர். அதிகாரம் அவர்களிடமே இருக்கிறது. எதுவும் செய்ததாக தெரியவில்லை. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயலில் ஈடுபடும் கும்பல்களை கட்டுப்படுத்த அரசாங்கத்துக்கு முடியாது என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது. இவர்களுக்கு ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்றார். தரமற்ற தடுப்பூசிகளை கொள்வனவு செய்த சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெல உட்பட 12 பிரதிவாதிகளுக்கு நீதிமன்றத்தால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 11ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றம் இந்த அழைப்பாணையை பிறப்பித்துள்ளது. பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றப்பத்திரிகைகளை கையளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை பிறப்பிக்கப்பட்டது. இதன்படி 13 குற்றப்பத்திரிகைகளின் கீழ் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கு மேல் நீதிமன்ற நீதிபதி மகேன் வீரமன், அமாலி ரணபீர மற்றும் பிரதீப் அபேரத்ன ஆகிய மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு முன் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. வியாழ் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் J435 கிராம சேவர் பிரிவில் மக்களின் காணிகள் இரகசியமான முறையில் கடற்படையால் 2வது நாளாக நேற்று அளவீடு செய்யப்படுகிறது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியான J435 கிராம சேவர் பிரிவில் அமைந்திருக்கின்ற மக்களின் கடற்தொழில் நிலங்கள், மக்களுக்குரிய காணிகள் திருகோணமலையிலிருந்து வந்த கடற்படையின் ஒரு குழுவால் மிக ரகசியமாக நேற்று அளவீடு செய்யப்பட்டது. தங்களுடைய சொந்த காணிகள் கடற்படையினரால் அளவீடு செய்யப்படுவதை அறிந்து அங்கிருந்த ஒரு சில மக்கள் கடற்படையிடம் கேள்வி எழுப்பிய போது உங்களுடைய காணி என்றால் அனுமதி பத்திரத்தை காட்டுமாறு தெரிவித்ததாக மக்கள் கூறுகின்றனர். அப்பகுதியில் நீண்ட காலமாக வாழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கின்றன. வீடுகள், கிணறுகள், அங்கேயே மக்களால் பராமரிக்கப்பட்ட மரங்களும் இருக்கின்றன. இது தொடர்பாக அப்பகுதி கிராம அலுவலருக்கோ வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கோ தெரியப்படுத்தப்படவில்லை என தெரிவித்துள்ளனர். உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை என கூறுவதனூடாக அமைச்சர் விஜித ஹேரத் சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள வலியுறுத்துவதுடன் தமிழர்களை மாற்றாந்தாய் மனைவியுடன் கையாள்வதாக சுட்டிக்காட்டிய இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் சுரீதரன் இலங்கை அரசினால் நிகழ்த்தப்பட்ட படுகொலை தொடர்பில் இலங்கை அரசு ஒரு விசாரணை முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கடந்த வாரம் சிங்கள செய்தி சேவை ஒன்றுக்கு அளித்திருக்கும் நேர்காணலில் நாட்டின் உள்ளக விவகாரங்களில் சர்வதேச தலையீடுகள் அவசியமற்றவை எனவும் அரசியலமைப்பு, சட்டம் மற்றும் நீதிமன்ற கட்டமைப்பு ஊடாக பல்வேறு உள்ளக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என தெரிவித்தார். அது மாத்திரமன்றி ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கின் அண்மை இலங்கை விஜயமும் அவரது அவதானிப்புகளும் எதிர்வரும் செப்டம்பர் மாத கூட்டத்தொடரில் இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று அவர் நம்பிக்கை வெளியிட்டார். இதுகுறித்து கருத்துரைத்த ஸ்ரீதரன் இலங்கை இராணுவத்தினரை சர்வதேச அரங்கில் நிறுத்த மாட்டோம் எனவும் உள்ளக விவகாரத்தில் சர்வதேச தலையீடு தேவையில்லை என கூறுவதனூடாக அமைச்சர் விஜித ஹேரத் சிங்கள பௌத்த நாடு என்பதை மீள வலியுறுத்துவதுடன் தமிழர்களை மாற்றாண்டாய் மனவுடன் கையாள்கிறார் என விசனம் வெளியிட்டார்.
இதேவேளை நாட்டின் வெளிவகார அமைச்சர் என்ற ரீதியில் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் சர்வதேசத்தின் மத்தியில் நாட்டை காப்பாற்றுவதற்காகவும் விஜித கேரத் இவ்வாறு பேசுவதாக குறிப்பிட்ட ஸ்ரீதரன், இருப்பினும் மீறல்களாலும் தொடர்ச்சியான ஒடுக்குமுறைகளாலும் பாதிக்கப்பட்ட தரப்பான தமிழர்களை அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை என சுட்டிக்காட்டினார். இதேபோன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 2015 ஆண்டு இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிராகரிக்கும் தற்போதைய அரசாங்கத்தினால் உள்ளக பொறிமுறை ஊடாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியை பெற்றுத்தர முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் தமது தேவை என்னவென்பதை கூற வேண்டும் என குறிப்பிட்ட ஸ்ரீதரன், இலங்கை அரசாங்கத்தினால் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தொடர்பில் இலங்கை அரசாங்கமே விசாரணைகள் முன்னெடுப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். வடக்கு மாகாண கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினையிலே நீண்டகால பிரச்சினையாக இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினை இருக்கிறது என கடத்தொழிலாளர் அமைப்புகள் சேர்ந்த அன்னராசா தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினை தீர்ப்பதற்கு அல்லது இதனை சுமூகமாக கையாண்டு வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கடன் சூழலையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இதனை காப்பாற்றி தருமாறு நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இந்த வகையில் அண்மையிலே இந்த இலங்கை இந்திய கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினை தொடர்பாக இலங்கையின் களத்தில் அமைச்சகம் மற்றும் கடற்கடையினரும் தங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய கடற்தொழிலாளர்கள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அது ஒரு தற்காலிக தீர்வாக இருந்தாலும் கூட கற்றுள்ள அவர்களுடைய பிரச்சினைகள் மற்றும் இந்திய மீனவர்கள் சுற்றியுள்ள பிரச்சினைகள் வழக்குகள் தொடர்பாக இந்திய கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சினை நீண்டகால தீர்வு ஒன்றைத்தான் இந்த வடக்கு கடற்தொழிலாளர் சமூகம் எதிர்பார்த்து இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார்.